அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. மேலும் முறைகேடு புகாரில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கடந்த மார்ச் மாதத்தில் சென்னை, விழுப்புரம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்றது. இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீடு, திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு உட்பட சென்னையில் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தொழிலதிபர் ரத்தீஷின் வீட்டில் யாரும் இல்லாததால் அந்த வீட்டுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சோதனை நடைபெற்ற 2 நாட்களும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தொழிலதிபர் தேவகுமார், மின்வாரி ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சோதனைக்கு உள்ளானவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோரிடம் 8 முறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சோதனைக்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி அளித்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசிக் அமர்வு விசாரித்தது. தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில், முகுல் ரோஹத்கி ஆகியோர் வாதாடினர். அப்போது அவர்கள் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை 41 முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் வழக்கில் அமலாக்கத்துறை நுழைந்து சோதனை நடத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அமலாக்கத்துறை விசாரணையின் போது அதிகாரிகளின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர்களது தனி உரிமை பறிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் ராஜு, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டார். வழக்கை அமலாக்கத்துறை நியாயமாக விசாரித்து வருவதாகவும் ராஜு கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி BR கவாய், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தும் போது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ஏன் விசாரணை செய்ய வேண்டும் என வினவினார். டாஸ்மாக் என்ற ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி கிரிமினல் குற்றம் சாட்ட முடியும் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறியுள்ளதாக காட்டமாக கூறினார். முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என வினவிய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். 1000 கோடி ரூபாய் ஊழல் என அமலாக்கத்துறை கூறும் நிலையில் அதற்கான முதன்மை குற்றம் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். டாஸ்மாக் விவகாரத்தை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் செய்ய பாஜக திட்டமிட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதில் மண் விழுந்து விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். ஒரு தனிநபர் செய்கிற தவறுக்கு ஒரு நிறுவனத்தின் மீது காரணம் இது ஆரம்பித்து வச்சவரே எடப்பாடி தான். அவருடைய ஆட்சியில் தான் நடந்தது. பல வழக்குகள் விசாரணைகள் இருக்கிறது. திடீரென்று இப்படி ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டு ஏதோ நேற்று தான் நடந்த மாதிரியும் அதுக்கு முழு பொறுப்பும் திமுக தான் என்று போல ஒரு மாய தோற்றத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே நிறுத்தலாம் என்று நினைத்தார்கள். அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதித்து விட்டது. காரணம் என்னென்னா, இதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? தனிநபர் செய்கிற தவறுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? ஈடியை தவறாக ஈடியில் இருக்கவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்றத பத்திரிகை முழுக்கெல்லாம் தெரியுது.
கேரளாவில் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு அதிகாரியே 2 கோடி வாங்குறான்னா, அதாவது தெனாலிராமன் தான் தோலை தொண்ணவனுக்கு இந்த அடினா பழத்தை தொண்ணவனு கேட்டுன்ற மாதிரி ஒரு சாதாரண அதிகாரியே 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்கன்னா, இதை கையில் வைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டெல்லியில் உட்காந்து கொண்டிருக்கு எவ்வளோ பேரம் பேசுவாங்கன்றது இதன் மூலம் மக்கள் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு அதிகாரி அவர் தான் லஞ்சம் கேட்டு மாட்டிக்கிட்டார். டாஸ்மாக் தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா, இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அனைத்து விதமான வரம்புகளையும் பாருங்க, கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை சிதைத்திருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வாதத்தை கோர்ட்டில் வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதில் கோர்ட்டில் வைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்பொழுது இப்போ பாருங்க கேஸ் இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான 2 தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகளில் அவங்க இடைக்கால தடை விழுக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையாக 2 தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகளில் மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைப்பார்கள். அவர்கள் என்ன இந்த ஊழல்ல நடந்திருப்பதோ அதை மக்களுக்கு எடுத்து தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சு தான், சரி உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால இவங்க யார் தவறு செய்தார்களோ அவர்களால் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். சென்னை பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட 9 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 24,470 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 1,100 கோடி ரூபாய் செலவில் 103 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணி நிறைவடைந்தது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் சென்ற பிரதமர் மோடி சென்னை பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், சிதம்பரம், சாமல்பட்டி, திருவண்ணாமலை, போளூர், குழித்துறை ஆகிய தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட 9 ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு உணர்த்தி இருப்பதாக கூறினார். மேலும் தனது உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, சூடான குங்குமம் என்றும் ஆவேசமாக பேசினார். मोदी का दिमाग ठंडा है, ठंडा रहता है, लेकिन मोदी का लहू गर्म होता है. और अब तो मोदी की नसों में लहू नहीं, गरम सिंदूर बह रहा है.